ஹலோ காய்ஸ், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அது மட்டும் இல்லை, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி மண் சட்டியை எப்படி பழகுறது நம்ம பார்க்கலாம். நேற்று ஃபேமிலியோட எல்லாருமே பெரியபாளையம் கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலுக்கு போனால் எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்காக போவாங்க. என்ன மாதிரி சில பேர் இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணுறதுக்குமே போவேன். அதுவும் முக்கியமாக கோவிலுக்கு வெளியில் இருக்க இந்த மண் பொருட்கள், அதுக்கப்புறம் இந்த செராமிக் பொருட்கள்லாம் எனக்கு பார்த்தோன்னே என் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். என் மனசா போ அதை வாங்குன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிடும். சும்மாவே காசு செலவு பண்ணி வாங்குறத விட எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அத்தியாவசியமாக இந்த பொருள் தேவை அப்படின்னா கன்ஃபார்மாக நான் வாங்கிடுவேன். விலையை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். அதே மாதிரி தான் நான் மீன் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டி வச்சுருந்தேன். ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அது உடஞ்சிருச்சு. அதனால சரி ஓகே நான் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுவும் இந்த மாதிரி கருப்பு சட்டி தான் வாங்கணும்னு இருந்தேன். இந்த கருப்பு நிற மண் பாத்திரமே நிறைய ஷேப்ஸில் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு இந்த உருளி மாடல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா அகலமாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பீஸ் தான் வச்சுருந்தாங்க. அதில் இது கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துட்டேன். இந்த மண் சட்டியை ஒரு வயசான பாட்டிக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். அவங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட எப்படியோ பேரம் பேசி 240 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இந்த பாத்திரத்துக்கூடயே ஒரு சின்ன மண் கடாயம் வாங்கியிருந்தேன். அதை நான் பழகலை. இதை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது இன்னும் நான் யூஸ் கூட பண்ணுறது அப்படியே தான் இருக்குது. எதுக்கு வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கோ இல்லை ஒரு சின்ன துவையல் செய்யறதுக்கோ சட்னி செய்யறதுக்கோ ஒரு குட்டி மண் பாத்திரம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் அது வாங்கி தான் அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இந்த வீடியோவில் காமிக்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் நான் அதை காமிக்கிறேன். அந்த பாட்டிமா கிட்ட கேட்டேன், பாட்டிமா எப்படி பாட்டிமா இதை பழகிறது அப்படின்னு கேட்டேன். பாட்டிமா சொன்ன மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கேன், செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த பாட்டிமா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு போன உடனே நீங்கள் கழுவி வச்சுடுங்க, அது காயட்டும். காஞ்ச பிறகு நீங்கள் 2 நாள் அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி வச்சுடுமா. ஊற்றி வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க இந்த மண் பாத்திரத்தில் அந்த தண்ணி ஊறட்டும். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வைமா. கொதிக்க வச்ச பிறகு நீ எடுத்து கழுவிடு. கழுவும் போது சோப்பு போடாத, அரிசி மாவு இல்லை கடலை மாவு போட்டு நல்லா கழுவிடுமா. கழுவிட்டு காய வச்சுட்டு வெயிலில் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் எடுத்து கொஞ்சம் முழுசாக பாத்திரம் ஃபுல்லாகவே தேய்ச்சி விடுமா. தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வெயிலில் நீ காய வச்சு எடுத்து நீ யூஸ் பண்ணனா உனக்கு பல வருஷத்துக்கு நல்லா இருக்கும். அந்த மண் வாசனை இருக்காது, அழுக்கு தூசி எதுவுமே அதில் இருக்காது. நீ நல்லா அடுத்த நாளே நீ செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பாட்டிமா சொன்ன மாதிரியே இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு அதை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பாட்டிமா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் செஞ்சேன். என்னோட மாமியார் வீடு, என்னோட அம்மா வீட்டு சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசி கழுவின தண்ணி, கஞ்சி தண்ணி அதை தினமுமே ஊற்றி வைப்பாங்க. ஒரு வாரத்துக்கு நல்லா பழக விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சமைப்பாங்க. ஆனால் பாட்டிமா சொன்ன மாதிரி நான் செய்யும் போது எனக்கு 3 நாள்லேயே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த சட்டியில். வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் மீன் குழம்புக்காகவே மட்டும்தான் இந்த சட்டியை நான் வாங்கியிருந்தேன். மண் பாத்திரத்தை பழகியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக மீன் குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். அதனால் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நான் மீன் வாங்கிட்டு வர சொன்னேன். அவரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சூப்பராக மணக்க வீடே மணக்க சூப்பரான மீன் குழம்பு வச்சு அன்றைக்கி சூப்பராக சாப்பிட்டோம். என்ன தான் இந்த கலியுகத்தில் நிறைய விதமான பாத்திரங்களில் நம்ம சமைச்சாலுமே இந்த மண் பாத்திரத்தில் நம்ம சமைக்கும் போது வர ஸ்மெல்லாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், அடிச்சிக்கவே முடியாது. வேறு எந்த பாத்திரத்துலையுமே வராதுன்றது என்னுடைய கருத்து. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கூட 5 நிமிஷத்துக்கு அப்படியே தலை கொதிக்கக்கூடிய பாத்திரம்னா அது நம்ம மண் பாத்திரம் தாங்க. நம்மளோட பாரம்பரியமான இந்த மண் பாத்திரத்தில் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியம் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறது உங்களுடைய யாழ் நிலா டைரி.